தலைமை செயலக பணியாளர்கள் சரியாக காலை 10 மணிக்கு வர வேண்டும் என துறை வாரியாக வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். குறிப்பாக முன்பு இருந்த உத்தரவுகளை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று அறிக்கை வாயிலாக தெரிவித்து வருகிறார். முதலமைச்சர் விஜயும் தலைமை செயலகத்திற்கு அலுவலகங்களில் பணி நேரம் கடைபிடிப்பது போல் காலை 9:30 மணி முதல் 10 மணிக்குள் வந்துவிடுவதாகவும் மதியம் உணவு எடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் தலைமை செயலக பணியாளர்கள் சரியாக காலை 10 மணிக்கு பணிக்கு வர வேண்டும் என துறை வாரியாக வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் 40க்கும் மேற்பட்ட துறைகளில் 5500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அரசு ஊழியர்களாகவும் ஒப்பந்த அடிப்படையிலும் பணியாற்றி வருகின்றனர். தலைமை செயலக பணியாளர்களுக்கான பணி நேரம் காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5:45 மணிக்கு நிறைவடையும். ஊழியர்கள் பலர் காலதாமதமாக பணிக்கு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் தலைமை செயலகத்தில் பணியாற்றும் அரசு பணியாளர்கள் அனைவரும் சரியாக காலை 10 மணிக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் காலை 9:30 மணியில் இருந்து 10 மணிக்குள்ளாக தலைமை செயலகம் வந்துவிடுவதால் பணியாளர்கள் சரியான நேரத்திற்கு வருவது அவசியம் என உயரதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பரபரப்பாக இயங்கி வரும் தலைமை செயலகத்தில் பணியாளர்கள் சரியாக நேரத்திற்கு வராததை குறிப்பிட்டு உயர் அதிகாரிகள் வாய்மொழியாக இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கவனம் பெற்று வருகிறது.